feeling. மணமாலையும் மஞ்சளும் சூடி போது கோலத்தில் நீ வருவே. மணமாலையும் மஞ்சளும் சூடி போது கோலத்தில் நீ வருவே. அண்ணன் விழிகள் கண்ணீர் மழையில் நனைந்தேரான் வாழ்கிறேன். மணமாலையும் மஞ்சளும் சூடி கோலத்தில் நீ வருவே. தாழம்பூ கைகளுக்கு தங்கத்தில் செய்த காப்பு, வாழைப்பூ கைகளுக்கு வைரத்தில் செய்த காப்பு. உன்னண்ணல் போட வேண்டும், ஊரெல்லாம் காண வேண்டும். கல்யாண நாளில் இங்கே கச்சேரி வைக்க வேண்டும். குங்குமத்து சீவிடேவா சங்கம் தந்த தமிழேவா. குடியில் நம்பி மடியில் மலர்ந்த மலரே நீ வாழ்வதே. மணமாலையும் மஞ்சள் சூடி கோலத்தில் நீ வருவே. மணமாலையும் மஞ்சள் சூடி கோலத்தில் நீ வருவே. ஓராண்டு போபிந்து உன் பிள்ளை ஓடி வந்து தாய்மாமன் தோல் நின்று உன்னூஞ்சல் ராகம் வந்து ஏதேதோ காட்சி வந்து கண்ணுக்குள் நாதம்மா. ஆனந்த மின்னல் ஒன்று நெஞ்சுக்குள் மூதம்மா. சின்னஞ்சிறு கிளியேவா சங்கம் தந்த தமிழேவா. குடியில் நம்பி மடியில் மலர்ந்த மலரே நீ வாழ்வதே. மணமாலையும் மஞ்சள் சூடி கோலத்தில் நீ வருவே. மணமாலையும் மஞ்சள் சூடி கோலத்தில் நீ வருவே. வாத்தியார் வீட்டு பிள்ளை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா வாத்தியார் பிள்ளைன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன சொல்லு? வாத்தியார் பிள்ளை. சரி, இப்ப நீ எப்படி பாடுன்னு கேட்கலாமா? மாணிக்க விநாயகன் சார். நவீன்ராஜ் பாலு சாருடைய ரொம்ப ஒரு ஹாண்டிங்கான பாட்டு இது. பல தடவை கேட்டு கேட்டு ரசிச்ச பாட்டு. நீங்க வந்து உங்களுடைய ஒரிஜினல் வாய்ஸ்ல பாடுனீங்க, அவரை இமிட்டேட் பண்ணாம. உங்களுடைய நவீன்ராஜோட குரல்ல இந்த பாட்டை நீங்க பாடுனீங்க. அதை கேட்கும் பொழுது அதுதான் முதல்ல எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா அவரை மாதிரியே பாடணுங்கிற அந்த ஆம்பிஷன் வரக்கூடாது. அவரை மாதிரி பாடுறதுக்கு அவர் இருக்கார், வேற யாரும் வர முடியாது. உங்க குரல்ல அந்த பாட்டை நீங்க எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி அழகா பாட முடியுமோ அவ்வளவு அழகா பாடுனீங்க. அந்த மென்மை கெடாமலும் இந்த சுகம் கெடாமலும் ரொம்ப அற்புதமா பாடுனீங்க. ஓகே, உங்களோட பிரீத்திங் மட்டும் இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். பர்டிகுலர்லி இந்த பல்லவியோட ஆரம்பமே அதுதான் மனசுல இம்ப்ரெஸ் ஏற்படுத்தும். அந்த மூச்சு எடுக்கிறது வந்து தெரியக்கூடாது. அந்த பல்லை பாடுறீங்களே, அது ஒரே ஸ்ட்ரெஸ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? நான் வயசான என்னால பாட முடியாது, நீங்க எல்லாம் பாடலாமே, மூச்சு விடாம பாடலாமே. கரெக்டா? அது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். மத்தபடி எல்லாமே நல்லா இருந்தது. மார்க் அண்ணா சொல்லுவார். ஓகே, go for the great Ramesh sir. Almost Sunday.
பஸ் உன்னுடைய அடுத்த லெவலுக்கு பஸ் கன்ஃபார்ம்டு. ஹாப்பியா? சரி பரவாயில்ல. எஸ்பிபி மாதிரி நீ கொஞ்சம் கூடிய சீக்கிரம் வெயிட் போட்டோம்னா நல்லா இருக்கும். போயிட்டா.